ஜீசஸ் ப்ரீச் பண்ணும் பொழுது குழந்தைங்கள்லாம் அங்கங்க ஓடி விளையாடிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இயேசுகிட்டயே ஓடி வராங்க. உடனே அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல சின்ன பசங்க கோவிலுக்கு வராங்களா? முதல்ல வர குழந்தைங்கள பேரண்ட்ஸ் ஒழுங்கா அனுப்புறாங்களா? பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்க நாங்களும் அனுப்ப மாட்டோம், அவன் தான் போக மாட்டான்ட்டு. ஸ்கூலுக்கு போகலன்னா நீங்க அடிச்சு அனுப்புறீங்களா இல்லையா? கோச்சிங் கிளாஸுக்கு போகலன்னா என்ன பண்றீங்க? நீங்களே கூட்டி போய் விட்டுட்டு வரீங்களா இல்லையா? ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அனுப்புறீங்க, மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புறீங்க, எத்தனை கிளாஸுக்கு அனுப்புறீங்க? கேட்டிசம் கிளாஸுக்கு நீங்க ஒழுங்கா அனுப்புறீங்களா பசங்களை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, என் குழந்தை கோவிலுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, நான் என் குழந்தைக்காக ப்ரேயர் பண்றேன்ட்டு. ஆனா ஜீசஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? சிறு பிள்ளைகள் என்னிடம் வர வேண்டும் என்று ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம சில நேரத்தில் நினைச்சிட்டு இருப்போம், என் குழந்தைய கூட்டு போனா குழந்தை அழுவும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும்ட்டு. ஆனா ஜீசஸ் அப்படி நினைக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தை வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ தயவு செஞ்சு உங்க குழந்தைய கோவிலுக்கு அனுப்புங்க. அப்பதான் அந்த குழந்தை உங்களுக்கு உகந்த குழந்தையா வளரும். சரிங்களா?